கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். கணித மேதை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ராமானுஜம் என்கின்ற அந்த மேதை தான் நமக்கு நினைவுக்கு வர்றார். சரி, இவர் ஆண் வர்க்கத்தை சார்ந்தவர், ஆண்களுக்கான பெருமைக்குரியவர். பெண்களில் கணித மேதையாக திகழ்ந்தவர் யார் என்று கேட்டால், பெங்களூரை சேர்ந்த 1929 அங்கு பிறந்த சகுந்தலா தேவி அவர்கள்தான் பெண்ணினத்தினுடைய பெருமைக்கு காரணமாக இருக்கின்ற கணித மேதை. இவருடைய தந்தையார் அந்தனராக இருந்தும் அங்கிருந்து ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் கணக்கெழுது வேலை பணிபுரிந்து வந்தார். அப்போது அங்கு மேஜிக் செய்கிற அந்த முறையில் இந்த சீட்டுக்கட்டுகளை வச்சுக்கிட்டு அப்படி மாற்றி காட்டுற வேலை நடந்துட்டு இருந்தது. அதை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருடைய 3 வயது குழந்தையாகிய சகுந்தலா. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான், 3 வயதில் நல்லா கவனிச்சுங்க, எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் அப்படிமோ, எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு அப்படிமோ. இந்த 3 வயது குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் எண்ணும் தெரியாது, எழுத்தும் தெரியாது, பள்ளிக்கூடமே போகாத இந்த குழந்தை இயற்கை ஆற்றலால் அந்த சீட்டுக்கட்டில் இருந்த எண்களை அவ்வளோ பிரமாதமாக சொல்லி காமிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், அவருடைய தந்தையார் அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு தன்னுடைய வேலையை விட்டுட்டு தெரு முக்குகளில் நின்று இந்த குழந்தையினுடைய கணிதத்தை அறிவை உலகத்துக்கு அறிவிக்க ஆரம்பித்தார். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், ஒரு 3 வயசு குழந்தையை கூப்பிட்டு வருவாங்க. இந்த குழந்தை உலக நாடுகளுடைய பேர்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா அதனுடைய தலைநகரை சொல்லும், உங்களுடைய பிறந்த தேதியை சொன்னால் வருஷத்தை சொல்லும், அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அதே போல் இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, 6 வயது குழந்தையாக இருந்தபோது ரொம்ப புகழ் பெற ஆரம்பிச்சது. மைசூர் அரண்மனை கூட்டு போய் அங்கே அதனுடைய பெருமைகளை சொல்ல வச்சாங்க. 10க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் உட்கார்ந்து கணக்கில் கேள்வி கேட்க அத்தனை கேள்விக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிச்சு. மைசூர் பல்கலைக்கழகத்தில் அதே மாதிரி இந்த குழந்தை நிகழ்த்தி காட்டிய பெருமை எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்துச்சு. பிறகு அவருடைய தந்தையார் என்ன பண்ணார்னா, இதை மேற்படிப்புக்காக, இதனுடைய மேற்படிப்புன்னு என்ன அர்த்தம், இது படிக்கலாம் ஒன்றும் இல்லை, இதன் திறமையை காட்டுறதுக்காக அயல் நாடுகளுக்கு கூட்டு போகிறாங்க. 1947 கல்கத்தாவை சேர்ந்த ஒரு பானர்ஜி என்பவரை திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்கள். பிறகு இங்கிலாந்திலும் கலிஃபோர்னியாவிலும் அமெரிக்காவிலும் நடந்த பல்வேறு கணித போட்டிகளில் இவங்க கலந்துக்கிட்டாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, உலக புகழ்பெற்ற கணித மேதை ஒருவர் இவருடைய கணித அறிவை சோதிப்பதற்காக ஒரு எண்ணை சொல்லி அதனுடைய கனமூலம் என்னன்னு கேட்குறதுக்காக சொன்னாராம். அதாவது 1,89,16,375 இதனுடைய கனமூலம் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் அதை சொல்லிவிட்டு பேனால் எழுத போகிறார், ஏன்னா நிறைய டிஜிட்டல் கொண்டது அது. அவர் எழுத ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அவங்க அதனுடைய கனமூலத்தை சொன்னாங்களாம். இந்த சொன்ன வேகத்தை பார்த்த உடனே அவர் அப்படியே நின்று போனார். அப்படியே என்ன காரணம் தெரியுங்களா, அத்தனை விரைவாக மனித மூளை பயன்படுகிறது. இன்னொரு முறை என்னாச்சுன்னா, ஒரு 16 கம்ப்யூட்டரை வச்சு ஒரு கணிதத்தை போட்டு அந்த கணிதத்தை 16 கம்ப்யூட்டர்களும் போடணும், இவரும் போடணும். இப்போ இந்த 16 கணினிகளும் சேர்ந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க இவங்க என்ன பண்ணாங்க, அந்த 16 கணினியை முந்திக்கிட்டு தன்னுடைய மூளையினுடைய ஆற்றலால் திறமையால் அதற்கான விடையை சொன்னாங்க. உலகம் ஏந்து போனது. பிறகு இந்தியா உலகம் முழுவதும் பல இடங்களில் இவர் பயணப்பட்டு நிறைய நூல்கள் எழுதிட்டு பெங்களூரில் தங்கியிருந்தார். பெங்களூரில் தங்கி பலருக்கும் இந்த கலை பற்றிய விஷயங்களை அறிவுறுத்தினார், பத்திரிகைகள் எழுதினார். கடைசி காலத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். இவர் குடும்ப வாழ்க்கையில் விவாகரத்தானவர், குழந்தைகள் இருந்தன. இருந்தாலும் கூட பெண்களை பற்றிய ஒரு நல்ல முன்னேற்றமான விஷயங்களை நிறைய சொன்னார். இவருடைய வரலாற்றை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, படித்துத்தான் அறிவு வரணுமா, படிக்காமலே அறிவு வருமா அப்படின்லாம் நமக்கு யோசனையாக இருக்குது. ஆனால் இவர்களெல்லாம் விதி விலக்குகள். விதி என்று வருகிற போது படிக்க வேண்டும். இந்த கருவிலே திருவுடைய திறமையுடைய சகுந்தலா தேவி 2013 மறைகிறார். இன்றைக்கும் கூட கணினிகளோடு போட்டிப்படக்கூடிய ஒரு கன்னி என்றால் அந்த பெருமை
இளம் வயதிலேயே கிடைத்தது சகுந்தலா தேவிக்குத்தான்.